நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து நிறைய இனிஷியல் ஸ்டேஜ்ல வரக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதர் வெர்னிகேஸ் அஃபேசியா இல்லை ப்ரோகாஸ் அஃபேசியா, இந்த 2 டைப்ல இருப்பாங்க. ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்னால நிறைய இடத்துல அவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகியோ, நிறைய ரத்த குழாய் நிறைய மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து அவங்களுக்கு ரப்சர் ஆகி என்டையர் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து குளோபல் அஃபேசியா. இந்த குளோபல் அஃபேசியா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயமும் புரியாது, அவங்களால எக்ஸ்பிரஷனும் கொடுக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து பெட் ரிட்டனில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத பர்சனாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஆன்லைனில் தெரப்பி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், நமக்கு ரொம்பவே கஷ்டம். கேர்டேக்கரோட சப்போர்ட் இருந்தாலுமே கூட விர்ச்சுவலாக இவங்களுக்கு செட் ஆகாது. இவன் நீங்கள் இன் பர்சனாவோ நீங்கள் ரீஹாப் சென்டர்ஸில் போய் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் இந்த வெர்னிகேஸ் அஃபேசியாவுமே கூட கேர்டேக்கர், ஏன்னா வெர்னிகேஸ் அஃபேசியாவில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆடிட்டரி அட்டென்ஷன் கேட்கறது சம்மந்தமாக புரிஞ்சுக்கிறது சம்மந்தமான ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கும். இவங்களுக்கு கேர்டேக்கரோடைய சப்போர்ட் இருந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் விர்ச்சுவலாக நீங்கள் டெலி கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு புரியாதப்ப தெரபிஸ்ட் என்ன கன்வே பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பேஷண்ட்னால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கேர்டேக்கர் இருந்தால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா டெலி தெரப்பி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ரோகாஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும், அவங்களால வந்து மோட்டார் கோஆர்டினேஷன் கொடுக்க முடியாது. இப்போ இது என்னோட கை அப்படின்னா கைங்கிறத அவங்களால வந்து ரெகனைஸ் பண்ண முடியும், இது புரிஞ்சுக்க முடியும். இந்த கைங்கிறது அவங்களுக்கு ஒரு தாட், ஒரு விஷயம் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அதை வந்து வாய் வழியாக சொல்றதுல முடியாது. இதுலையுமே நிறைய டைப்ஸ் இருக்கு, லைக் சிவியாரிட்டி டைப்ஸ் இருக்கு. சிவியர் ஃபார்ம், மைல்டு டு சிவியர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்லைனில் ப்ரோகாஸ் அஃபேசியா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் தெரப்பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார் பெட்டராக உங்களுக்கு வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ண முடியும் ஆன்லைனில். இதுலையுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்கார்டிகல் மோட்டார், அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாஸ்ல இருந்து ஓரளவுக்கு ரிகவரி கிடைச்சி டிரான்ஸ்கார்டிகல் மோட்டார், அதுக்கப்புறம் அனோமிக், கண்டக்ஷன் அனோமிக், இந்த மாதிரி வந்து நேமிங் ப்ராப்ளம்ல வந்து இருக்கிறவங்களுக்கு கிளியராகவே நல்ல சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அனோமிக் அஃபேசியா அந்த நேமிங்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பண்ணினீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் இந்த குளோபல் வெர்னிகேஸ், குளோபல் வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வெர்னிகேஸ் வித் சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து அஃபேசியா கேட்டகரி. அஃபேசியா ப்ராப்ளம்ல ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கேட்டகரிஸ் இவங்க அவங்களுக்கு இது பண்ணலாங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம்.